என் இனிய தமிழ் மக்களே, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர்ற அவரோட இந்த குரல் நமக்குள்ள ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இனி எப்பவுமே இந்த குரலை கேட்க முடியாதுன்னு நினைக்கும் போது மனசுக்கு சங்கடமாக தான் இருக்கு. தேனி மண்ணின் மைந்தன், கலைத்தாயின் தவப்புதல்வன், இயக்குனர் இமயம் பாரதி ராஜா காலமானார் இந்த செய்தி கேட்டு மனசு ரொம்ப சங்கடப்படுதுங்க. எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்குது எஸ்கேஸ் ஃபிளாஷ்பேக். நான் உங்க எஸ்கே. அந்த காலங்களில் வெறும் செட் போட்டு மட்டுமே எடுத்துட்டு இருந்த கேமராவை கிராமத்துக்கு கொண்டு வந்த பெருமை அவரை ரொம்பவே சேருங்க. அந்த கிராமத்தோட மண் வாசனையை உணர வச்சவர் அவர். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு இயக்குனர்கள் தமிழ் சினிமாவை புரட்டி போட்டிருக்காங்க. அதில் நம்ம இயக்குனர் இமயத்தோட பங்கு ரொம்பவே பெருசு. இந்த 70-80 காலகட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமா அப்படின்னாலே ஒன்று லவ் ஸ்டோரி, இன்னொன்று அம்மா அப்பாவை கொண்டவங்கள வில்லன் தேடி போய் பழி வாங்குறது. இந்த ரெண்டு தாங்க மெயின். இதை தாண்டி இருக்காங்க, இதை தாண்டி 1-2 டைரக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நம்ம சாரோட பங்கு ரொம்ப பெரிய பங்கு. வெறும் புல்லுக்கும் புழுதிக்கும் சகதிக்கும் கூட மரியாதை கொடுத்த கலைஞன். அவருடைய படம் ஒன்னொன்னும் படம் இல்லைங்க, ஒன்னொன்னுமே ஒவ்வொரு பாடம், நமக்கான வாழ்க்கை பாடமாகவே இருக்கும் அவரோட படம். எத்தனையோ படங்கள் அவர் எடுத்த எல்லா படத்துலையுமே ஒவ்வொரு ஆழமான கருத்துக்கள். கருத்தம்மா படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெண் சிசுவை கொலை பண்ணுற அந்த ஒரு மெசேஜ் அழகாக சொல்லியிருப்பார். அதே மாதிரி கிழக்கு சீமையில் அண்ணன் தங்கச்சியோட பாசம்னா என்ன, தாய் மாமனோட உரிமை என்ன, அவரோட பாசம் என்ன, அவருக்கு உண்டான மரியாதை என்னன்றதை அவ்வளோ அழகாக எடுத்து சொல்லியிருப்பார். அலைகள் ஓய்வதில்லை, இளம் காதலர்களாகட்டும், அந்த காதலோட ஆழம், முதல் மரியாதையில் அந்த சிவாஜி சாருக்கும் ராதாவுக்கு உண்டான அந்த அன்பை அவ்வளோ அழகா, அது உண்மையிலே ஒவ்வொன்றுமே காவியங்க. அது சொல்றதுக்கு நமக்கு வார்த்தையே கிடையாது. நிச்சயம் அவரோட இழப்பு தமிழ் சினிமாவுக்கு மட்டும் பேர் இழப்பில்லைங்க, அவரை நேசிக்கிற ஒவ்வொரு தமிழனுக்கும் இழப்பு தான்.